ஐயோ, என்ன பண்றது, எது முதல்ல பண்றதுன்னு தெரியலையே. என்ன வழி நின்னுக்கிட்டே இருக்க? ஆ, சீக்கிரமா சமைக்க ஆரம்பி. ஆ, இல்ல, என்னென்ன வேணும்னு பாத்துட்டு இருந்தேன். இதோ சமைக்கிறேன். அண்ணே, வள்ளி தனியா மாட்டிக்கிட்டா. ஒரு பெரிய சம்பவம் நடக்க போறது உறுதி. அப்பா, டேடி, ஆமா நீ எங்க போற? மேடம் பாட்டு கேட்டுட்டு தான் சமைப்பாங்க, அதான் இதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஆ, என்ன நீ கேக்குறியா? இந்தா கேளு. வேணாம் கேளு. வேணாம், நீயே கொடு. இந்தாங்க மேடம், இதை போட்டுக்கோங்க. ம்? நீங்க பாட்டு கேட்டு ஜாலியா பண்ணுங்க. ம். ஆ? ஒழுங்கா சம. ம். ஒன்னும் இல்ல வள்ளி, அம்மா சொல்றத அப்படியே செய் போதும். சொல்லுமா செய்றேன். ஹலோ ஹலோ வள்ளி, கேக்குதா? வள்ளி கேக்குதா? என்ன வள்ளி, ஆ, சீக்கிரமா சம. ம். வள்ளி கேக்குதா? கேக்குதுமா, கொஞ்சம் மெதுவா பேச. வாசனை நல்லா தான் வருது. ம். இங்க பாரு சுமதி, அக்கா, அவர் வந்து ஆ? யார் சமைச்சதுன்னு கேட்டா தயவு செஞ்சு என் பேரை மட்டும் சொல்லிடாத. ஏன்க்கா சொன்னா என்ன? ஏய் சொன்னா கேளு சுமதி, நான் சமைச்சதுன்னு சொன்னா அவர் சாப்பிடாம போனாலும் போயிடுவாரு, அதனாலதான் சொல்றேன். ஏய் அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், நான் போறேன். சரிங்கக்கா. பரிமாறிரு. வாங்க மாமா, உட்காருங்க. என்னம்மா சுமதி, சாப்பாடு ரெடியா? ஆ ரெடி மாமா, சாப்பிடலாம். பயங்கர பசி. போடு போடு.
ம் மிளகு ரசம் தானே, பிரமாதமா இருக்க. யார் வச்சது? சுமதி சொல்லிடாத. சுமதி, என்ன அமைதியா இருக்க? யார் வச்சது சொல்லு. ஆம், நான் தான் மாமா வச்சேன். ம் சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்க. ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு மிளகு ரசம் சாப்பிட்டு. அசத்திட்ட. ஓ, இன்னும் கொஞ்சம் ரசம் ஊத்து. ம். அடடடடடா, உட்காருங்க மாமா. பிரமாதமான வாசனை. ருசி நல்லா இருக்கும் போல இருக்கே. ஆ? வா பேச்சு, நல்ல கரெக்டான நேரத்துக்கு தான் நீ வந்திருக்க. இங்க பாரு, நம்ம மருமக எப்படி சமைச்சு வச்சிருக்கான்னு. ஏய் வேணி, உண்மையிலே இது பூரா வள்ளிதான் சமைச்சதா இல்ல நீங்க யாராவது ஹெல்ப் பண்ணீங்களா? இல்லம்மா, நாங்க யாருமே ஹெல்ப் பண்ணல. நான் கிச்சனுக்குள்ள யாரையுமே விடல. எல்லாத்தையும் வள்ளி தான் செஞ்சா. சமைச்சதெல்லாம் ஓகே தான், சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் தேருமா தேராதான்னு. அத்தை வாங்க உட்காருங்க, வாங்க. அட வேணாமா, நீங்க வாங்க அத்தை. ஆ, என்னப்பா? உட்காருங்க. இப்ப உட்காந்து சாப்பிடுவா பாரு. போதும். அத்தை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆஹா, அருமையான சாப்பாடு. ஏதோ சமையல்ல பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளோட கைப்பக்குவம் செஞ்ச மாதிரியே இருக்கு. அப்புறம் என்ன, மாமாவே சொல்லிட்டாரு, அப்ப வள்ளி பாஸ் தான். இரு, இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கோ. அத்தை, சாப்பிடு. ஓ, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? நான் போயிட்டு அப்புறமா வரேன். ஏய், ரேணுகா. வா வா. இல்ல இல்ல, இருக்கட்டும். வா உட்காரு, சாப்பிடலாம். இல்ல இல்ல, இருக்கட்டும், பரவாயில்ல. உட்காரு, வா. பரவாயில்ல, அட, இருக்கட்டும். போய் உட்காரு. வாமா, வா உட்காரு. மா, ரொம்ப சூப்பரா இருக்கு வள்ளிமா, அசத்திட்ட. ஏமா, கல்யாண விருந்து மாதிரி ஜமாயிச்சிட்டியம்மா. இப்படி ஒரு விருந்து சாப்பிட்ட வாய்க்கு ஒரு பீடா போட்டா இன்னும் தூக்கலா இருக்கும். பீடா தானே, வாங்கிடுவோம். சரிங்க மாப்ள, சரிங்க மாப்ள. பீடா சாப்பிட்டா யாருக்கு நல்லா நாக்கு சவக்குன்னு பார்க்கலாமா? கண்டிப்பா உங்க அம்மா வயதான் செவக்கும். ஏன்னா
சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு என் மேல பிரியம் ஜாஸ்தி. ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது விவஸ்தை இருக்கா? இன்னும் சின்ன பிள்ளைங்கிற நினைப்பா? பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாம கூட பேசிக்கிட்டு. சாப்பிட்டது போதும், எந்திரிச்சு வாங்க. சூப்பர்மா சாப்பாடு. ம். சொல்லு ரேணுகா. ஏங்க நீங்க அங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியாம அங்க இருந்து வள்ளிக்கு இங்க கைட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வள்ளி நல்ல நல்ல பேர் எடுத்துட்டு இருக்கா. ஏய், யாரு ஹெல்ப் பண்ணுது? யாரு நல்ல பேர் எடுத்தது? சொல்றத தெளிவா சொல்லு. வேற யாரு? எல்லாம் அந்த வள்ளி தான் நல்ல பேர் எடுத்துட்டு இருக்கா. போதுமா? சூப்பர் வள்ளி. நீ எப்படியோ அம்மாவோட எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் ஆயிட்ட. வாழ்த்துக்கள். மேடம், ஆமா மேடம், நீங்க பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த அளவுக்கு இறங்கி வந்து பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான். அவங்க மட்டும் போன்ல எனக்கு சொல்லி கொடுக்கலன்னா கண்டிப்பா நான் சொதப்பிருப்பேன். வீட்டுக்கு போனதும் முதல்ல அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இங்க பாருங்க, இந்த கல்யாணத்தை ஏதாச்சும் பண்ணி நானே நிறுத்தி இருப்பேன். ஆனா நீங்க சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் எதுவுமே பண்ணாம எல்லாத்தையுமே நான் கோட்டை விட்டுட்டேன். இப்பவும் நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு காரணமே நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாமே கைய மீறி போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. தயவு செஞ்சு ஏதாச்சும் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது பிரிச்சு விடுங்க. சரி, வள்ளி வந்துட்டா நான் அப்புறம் பேசுறேன். இந்தா ரேணுகா. தேங்க்யூ வள்ளி. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஒண்ணுமே புரியலையே. வள்ளிக்கு ஜானகி போன் பண்ணி சமைக்க சொல்லி கொடுத்தாளா? வேலனும் வள்ளியும் பேசிக்கிறாங்கன்னு சொல்றா. வள்ளி வேலை மேல கோவமா தானே இருந்தா. எப்படி மாறினா? ஒருவேளை எல்லாருமா சேர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்களா? பேச்சு, கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாமா. மாமா இந்தாங்க. என்னது? வள்ளி ஒரு நிமிஷமா. பாத்தியா பேச்சு, ஒரே நாள்ல என் மருமக மொத்த வீட்டையும் கண்ட்ரோல்ல எடுத்துட்டா. இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகதான்னு வள்ளியை இப்பயாவது நீ ஏத்துக்கிறியா? ரொம்ப எல்லாம் பெருமைப்படுத்திக்கிறாங்க. இப்பதானே வந்த புதுசு, ஒரு நாள் 2 நாள் செய்யறதுக்கு வேணா சரியா இருக்கும். வாழ்க்கை பூரா இப்படியே இருக்க முடியாதுல்ல. அதான் அந்த பிள்ளையோட அப்பா பேர் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறக்காண்டி அவன் கூட இந்த வீட்டுக்கு வந்திருக்கு. அத போய் பெருசா பேசிக்கிட்டு இருக்கீங்க. சும்மா ஏதோ பேசணும்னு பேசாத பேச்சு. வள்ளிக்கு இதெல்லாம் முன்ன பின்ன செஞ்சு கூட பழக்கம் இல்லை. ஆனாலும் இந்த அளவுக்கு செஞ்சு நம்ம எல்லாரையும் அசத்தி இருக்குல்ல, அதை ஒத்துக்கிட்டு பாராட்டு. அதை விட்டுட்டு அதுகிட்ட வீம்பு பேசிக்கிட்டு இருக்க. யாரு? நான் வீம்புக்கு பேசிட்டு இருக்கனா?
நான் நல்லா புரிஞ்சுதாங்க பேசிட்டு இருக்கேன். அந்த பிள்ளை நம்ம மேல இருக்க பாசத்திலயோ அக்கறையிலயோ எல்லாம் இதெல்லாம் செய்யல. ஏதோ வந்துட்டோம், ஒரு நாள் செஞ்சுட்டு போயிருமேங்கிறன்னு செஞ்சிருக்கா. அது புரியாம நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடாதீங்க. அத்தை, உங்க பையன் செஞ்சது தப்புதான். அவர் மேல எனக்கு கோவம் இருக்கிறது உண்மைதான். ஆனா அதுக்காக உங்க மேலெல்லாம் பாசம் இல்ல, அக்கறை இல்லைன்னுலாம் கிடையாது. உங்க எல்லார் மேலயும் வச்சிருக்கிற அன்பும் அக்கறையும் என்னைக்கும் மாறாது. இருந்து என்ன பிரயோஜனம்? உன்னால 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை போச்சே, அதுக்கு என்னம்மா சொல்ல போற? அத்தை, எல்லாம் உங்க குடும்ப விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது நான் இங்க வந்திருக்கவே கூடாதுதான். ஏதோ ஒரு நினைப்புல அப்படியே நின்னுட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் அத்தை, இது என் வீடு. இவங்க எல்லாரும் என்னோட சொந்தக்காரங்கன்னு சொல்லி என்னோட மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு. அதனாலதான் அத்தை, என்னையே மறந்து நான் அப்படியே இங்கே நின்னுட்டேன். வள்ளி, சாரி வள்ளி. என்னால உங்களுக்கு தான் தேவையில்லாத சங்கடம். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ரேணு, மாடி ரேணு, பாத்தியா எப்படி கண்ணு கலங்கி போறான்னு பாத்தியா? அவன் மனசு எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. ஒரு பொண்ணோட கண்ணீரை விட பெரிய சாபம் எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ரேணுகாவோட கண்ணீர் இந்த குடும்பத்துக்கு கொடுத்த சாபம். அதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது, பாத்துக்கோங்க. மேடம், அம்மா பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அவங்க பேசினது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. ஆமாம்மா, அவ கோவம் எல்லாம் கொஞ்ச நேரம் தாம்மா. இந்த ரேணுகா அழுததை பார்த்ததும் மனசு கேட்காம வார்த்தையை விட்டுட்டா. ஏம்மா, நீ ஒன்றும் நினைச்சுக்காதம்மா. எனக்கு இப்ப ரேணுகா கிட்ட பேசணும். அடியே, என்னடி இப்படி துளி குதிச்சுக்கிட்டு வர? ஏதாவது குலுக்கல ஜெயிச்சிட்டியா என்ன? குலுக்கல்ல ஜெயிக்கலமா, இனிமேதான் வாழ்க்கையில ஜெயிக்க போறேன். என்னங்க சொல்றா இவ? எனக்கு ஒண்ணுமே புரியலையேங்க. ஏம்மா ரேணு, நீ இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு என்னமா நடந்துச்சு? கீழ் வீட்ல புதுசா கல்யாணமானவங்க வந்திருக்காங்கல்ல, அவங்களோட நிம்மதிய கெடுத்துட்டு வந்திருக்கேன்ப்பா. இனிமே அவங்க தூங்க முடியாத அளவுக்கு அவங்கள குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிட்டு வந்திருக்கேன். சைக்கலாஜிக்கல் அட்டாக். ரேணு, எதுக்குமா அதெல்லாம் நமக்கு?
போனா போதுன்னு விட்டு தொலைக்க வேண்டியதானே? இங்க பாரு, அந்த சனியனுல முதல்ல வீட்டை விட்டு துரத்தி விட்டு அதுக்கு மூஞ்சிலையும் முழிக்காம இருந்துருவோம். விடுறேன்னு. யாரோ வர மாதிரி இருக்கு. ஒருவேளை வள்ளியா இருக்குமோ? ஐயோ, எங்க நம்ம பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சுங்க. உள்ள வரலாமா? டேய், என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு 2 பேரும் இங்க வந்தீங்க?